السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها صدق الله العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரமதான் மாதம் அல் குர்ஆனின் மாதமாகும். அல் குர்ஆனுக்கும் ரமதானுக்கு நெருங்கிய உறவு இருப்பதை அல் குர்ஆன் இவ்வாறு சொல்லுகிறது: ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அதாவது ரமதான் மாதம் எத்தகையதென்றால் இந்த மாதத்தில் தான் அல் குர்ஆன் இறங்கியதாக தெளிவான ஆதாரமாக அல் குர்ஆன் முன்வைக்கிறது. அதே போல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த குர்ஆன் ஆய்வு செய்யப்பட வேண்டும், அதிலே அறிவு சிந்தனை தூண்டுதல் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அஃபலா யததப்பரூன குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அவர்கள் இந்த குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டாமா? இந்த குர்ஆனை ஆய்வு செய்யாமல் அவர்களது உள்ளங்களிலே பூட்டு போடப்பட்டுள்ளதா என அல் குர்ஆன் வினவுகிறது. எனவே இதன் மூலம் சிந்தனையை தூண்டுகிறது, ஆய்வை தூண்டுகிறது. அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத் வைலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வைலல் அர்தி கைஃப சுத்திஹத். இவ்வாறு பிரபஞ்சத்தில் உள்ள பொருட்களை தொடர்படுத்தி எங்களை சிந்தனை தூண்டுகிறது. ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டது, வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டது, பூமி எவ்வாறு வாழ்வதற்கு வசதியாக ஆக்கப்பட்டது, இவை பற்றி நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா, நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்பதன் மூலம் அல் குர்ஆன் சிந்தனைக்கும் ஆராய்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. எனவே அல் குர்ஆன் ஒரு அறிவு கருவூலமாக கருதப்படுகிறது. அந்த அறிவு கருவூலம் உலூமுல் குர்ஆன் என்று அழைக்கப்படுகிறது. அந்த உலூமுல் குர்ஆன் தொடர்பில் அதிகமான அறிஞர்கள் புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக மர்ஹூம் அலி சாபூனி அவர்கள் அத்திபியானு ஃபி உலூமில் குர்ஆன் என்ற நூலை வெளியிட்டதன் மூலம் அந்த அல் குர்ஆனிலே உள்ளடங்கி இருக்கக்கூடிய முஹ்கம், முத்தஷாபிஹ், நாசிஹ், மன்சூஹ், மக்கி, மதனி, சஜா, அதே போல தஃப்சீர், சபபு நுசூல், இவ்வாறான பல அறிவியல் கருவூலங்களை அந்த அல் குர்ஆன் உள்ளடக்கி இருப்பதாக நாங்கள் மதரசாக்களிலே உலமாக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த நிலைமையிலே இவற்றை புரிந்து கொள்கிறோம். இதே போல இந்த அல் குர்ஆன் ஒரு நிரந்தரமான அற்புதம். முன்னே நபிமார்களுக்கெல்லாம் சிறிய சிறிய அற்புதங்கள் கொடுக்கப்பட்டன. அந்த நபிமார்களுடைய மறைவோடு அந்த அற்புதங்களும் மறைந்து விட்டன. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்தாலும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அல் குர்ஆன் இன்றும் உயிர் வாழ்கிறது, மறுமை நாள் வரை அது நீடிக்கிறது. எனவே நிலையான ஒரு முஅஜிஸத்துல் ஹாலிதா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையான அற்புதமாக அல் குர்ஆன் விளங்கி கொண்டிருக்கிறது. வயின் குந்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹ். எங்களுடைய அடியாராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் இறக்கிய அல் குர்ஆனை பற்றி நீங்கள் சந்தேகித்தால் இது போன்ற ஒரு சூறாவை உங்களால் கொண்டு வர முடியுமா என்ற ஒரு சவாலை அல் குர்ஆன் அன்று தொடக்கம் இன்று வரை 1400 ஆண்டுகளாக விடுத்து கொண்டிருக்கிறது. அந்த சவாலை ஏற்று முயற்சித்தவர்கள் எல்லாம் படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள், மண்கவ்வி இருக்கிறார்கள். அண்மையிலே இங்கிலாந்தைச் சேர்ந்த வில்லியம் மூர் என்ற ஒரு அறிஞர் இதற்காக முயற்சி எடுக்கிறார். அதற்காக இப்து அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தில் 12 வருடங்கள் அரபு மொழியை படிக்கிறார். படித்துவிட்டு அல் குர்ஆனை போன்ற ஒரு சூறாவை உருவாக்குவதற்கு முன் ஒரு வசனத்தை உருவாக்கி பார்க்கலாமா என்ற பல பரீட்சையிலே இறங்குகிறார். அதற்கு அவர் முதலாவதாக அல்லாஹ் என்ற சொல்லை எடுக்கிறார். அந்த அல்லாஹ்வில் அலிஃபை நீக்கி விடுகிறார். அது லில்லாஹ் என்ற கருத்தை கொடுக்கிறது. ஒரு லாமை நீக்கி விடுக்கிறார், லஹு என்ற கருத்தை கொடுக்கிறது. இன்னும் ஒரு லாமையை நீக்கி விடுக்கிறார், ஹூ என்ற கருத்தை கொடுக்கிறது. எவ்வாறு அல்லாஹ்வுடைய சொல்லை அவர் அழித்து விட்டாலும் நீக்கி விட்டாலும் அது அல்லாஹ் என்ற அர்த்தத்தையே கொடுக்கிறது. எனவே அவர் அல் குர்ஆனுடைய அற்புதத்தை புரிந்து கொள்கிறார். சவாலை முறியடிக்க முடியாது, எனவே இந்த வீணான முயற்சியில் யாரும் இறங்க வேண்டாம் என்ற அந்த உண்மையை உலகத்துக்கு எடுத்து எம்புவதற்காக வை ஐ ஃபெயில், நான் ஏன் தோல்வி அடைந்தேன் என்ற ஒரு நூலை எழுதி வெளியிடுகிறார். அந்த நூல் இன்றும் நூலகங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த வில்லியம் மூருடைய முயற்சி எதை காட்டுகின்றதென்றால், அல் குர்ஆன் விடுக்கின்ற சவாலுக்கு முன்னால் யார் முயற்சித்தாலும், மனு வர்க்கமோ ஜின் வர்க்கமோ யார் முயற்சித்தாலும்
நிச்சயமாக தோல்வி அடைவார்கள். எனவே அல் குர்ஆன் உயர்ந்த ஒரு அற்புதம், ஒரு அறிவு கருவூலம். இந்த ரமதானிலே அல் குர்ஆனை அதிகம் ஓதுவோம், அதனுடைய பொருளை விளங்குவோம். பள்ளி வாசல்களிலே தராவி தொழுகைக்கு பிறகு ஹிஸ்பு மஜ்லிஸ்களை உயிர்ப்பிப்போம், அல் குர்ஆனை பாராயணம் செய்வோம், தஜ்வீத் வகுப்புகளை நடத்துவோம், தஃப்சீர் வகுப்புகளை நடத்துவோம். இதன் மூலம் அல் குர்ஆனுடைய மாதம் என்ற கண்ணியத்தை இந்த ரமதானுக்கு நாங்கள் வழங்க வேண்டும். அதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.